பச்சை மிளகா ஊறுகா ரெசிபி பார்ப்போமா? ஓகே, இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நல்லெண்ணெய், பச்சை மிளகாய் ஒரு 250 கிராம் இல்லைனா 300 கிராம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, இஞ்சி, உப்பு, புளிக்கரைச்சல், கொஞ்சோண்டு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நிறையா ஊற்றி கருவேப்பிலை, கடுகு தாளிக்கணும். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் இருந்தால் நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லைனா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கியூபாக இந்த மாதிரி நறுக்கி அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கணும் நல்லா. இதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கின பிறகு அதில் ஊற்றுங்க. அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை அதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு கரெக்டாக நல்லா தான் இருக்கும். மஞ்சள், இது கூட கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சள், இஞ்சி துருவி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஊறுகாய் ஆர் துவையல் இது கொஞ்சம் கசக்கும். நீங்கள் அதனால கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நியூட்ரலைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே உப்பு போடுறப்போ கொஞ்சம் கம்மியிலேருந்து போட ஆரம்பிங்க. நீங்கள் நடுவில் டேஸ்ட் பார்த்து இவ்வளோ உப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துன பிறகு உப்பெல்லாம் போட்டு வதக்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சு வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புளி கரைச்சலை சேர்த்திக்கோங்க. அதில் புளி தண்ணி எவ்வளோ இருக்கணும்னா அந்த பேஸ்ட்டில் புளி தண்ணியை ஊற்றினா அது ரெண்டும் கலந்து இந்த மாதிரி லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 பால் சைஸ் புளி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த புளி தண்ணியில் அந்த பேஸ்ட் குக் ஆகணும். ஸோ நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். வதக்க கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் மூடி வச்சு வதக்கலாம். மீடியம் ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு மாற்றி வச்சு வதக்கிட்டே இருங்க. நீங்கள் வதக்க கலர் மாறி எண்ணெய் தனியாக பிரிஞ்சுட்டே வரும். இப்போ இப்படி பிரிஞ்சுட்டே வரப்போ நீங்கள் கடைசியில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தணும். உங்களுக்கு குக் ஆயிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா வெல்லம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஊறுகாய் மாதிரி இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதை நீங்கள் சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், துவையல் மாதிரி யூஸ் பண்ணலாம்.